இங்க ஒருத்தனை ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு இவனை வெறி கொண்டு துரத்திட்டு இருக்கு. இவனும் உயிரை கையில பிடிச்சிட்டு அதுகிட்ட மாட்டாம அந்த பாம்புக்கே டஃப் கொடுத்து ஓடிட்டு இருக்கான். இந்த பாம்புக்கும் இவனுக்கு ஏதோ முன்விரோதம் இருந்திருக்கும் போல. இவன் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு அடிக்கடி இவனை மட்டும் இந்த மாதிரி வந்து கவின்னு போறதுக்காக ட்ரை பண்ணுது. அப்படிதான் ஒரு தடவை மேல இருந்து திடீர்னு வந்து இவன் அப்படியே அலேகா கவின்னு மேல தூக்கிட்டு போய் முழுங்கிருது. அப்படி முழுங்கிட்டு இந்த மாதிரி இவனை எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கிட்டு போய் கக்கிட்டு போயிருது. இவன் கூட வந்தவங்களும் இவனை பார்த்துட்டு இவனுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணி அஞ்சலி செலுத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறானுங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா தலைவன் திரும்ப அண்டர்டேக்கர் மாதிரி உயிர் பொழிச்சு வந்துடுறான். இந்த தடவை அந்த பாம்பு என்ன முழுங்குறதுக்கு முன்னாடி அந்த பாம்பை நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட வந்தவங்க எல்லாருமே கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வெடிகுண்டெல்லாம் செட் பண்ணி ஒரு டிராப் ஒண்ணு வச்சிடறான். அப்படி டிராப் வச்சுட்டு இந்த வெடிகுண்டுகளை வெடிக்க வைக்கிற மெயின் சுவிட்சை ஒருத்தன் கொடுத்துட்டு தலைவனும் இன்னொருத்தனும் போயிட்டு அந்த பாம்போட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே திட்டி அந்த பாம்பை எப்படியே வர வச்சிடறானுங்க. அப்படி அந்த பாம்பு வந்த உடனே வேக வேகமா வண்டி ஓட்டிக்கிட்டே மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரானுங்க. ஆனா இந்த பக்கம் இவனுக்கும் எது மெயின் சுவிட்ச்னே தெரியல. அந்த பக்கம் அந்த பாம்பு வேற இவனை திரும்ப முழுங்குறதுக்காக ஆர்வமா துரத்திட்டு இருக்கு. அப்புறம் கடைசியா எப்படியோ ஒரு வழியா அந்த சுவிட்சை கண்டுபிடிச்சு ஆன் பண்ண உடனே வெடிகுண்டுங்களா வெடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. அப்படி வெடிச்சதுல அந்த பாம்பு பாவம் பீஸ் பீஸா செதறி விழுந்து செத்து போயிருது.